அப்புறம் சார் இந்த ஃப்ளாக் டே கொடி நாள்னு ஒன்று சொல்லுவாங்க சார். அது பள்ளிக்கூடம் கல்லூரி இதிலலாம் நம்மளே வந்து பணம் போட்டிருப்போம், உண்டியல் எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் பணம் போடுவோம். அது எதுக்குன்னா இராணுவத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஃப்ளாக் டேங்கிறது எதுக்கு சார்? அதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன? ஃப்ளாக் டே கொடி நாள், இந்திய நாட்டினுடைய கொடி நாள் 7 டிசம்பர் எவ்ரி இயர் நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறோம். இதனுடைய வரலாறு எப்படின்னம்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்டு உலகம் தழுவிய ஒரு போர் நடந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914 1919 வரையில் நடந்தது. 5 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரினுடைய டேமேஜ் வந்து அதுவரையில் நடந்த வார்களில் இருந்த டேமேஜை விட பல மடங்கு ஜாஸ்தின்னா அந்த டேமேஜ் வந்து விவரிக்க முடியாத அளவு டேமேஜாக இருந்தது. ஸோ அந்த டேமேஜில் பொருள் சேதம் ஒரு பக்கம், எக்கனாமிஸ் அடிபட்டது, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் விழுந்தன, வேர்ல்டு ஆர்டர் மாறுச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் வந்து நிறைய சொல்ல முடியாத அளவு லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் இராணுவ வீரர்கள் வந்து மெய்ம் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் வந்து ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து அவங்களுடைய சாக்ரிஃபைஸை ரிமெம்பர் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து அவங்க கொண்டு போகிறதுக்கும், அவங்களுடைய சந்ததியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆர்மிஸ்டைஸ் டே அப்படின்னு ஒன்று வச்சாங்க. 30th நவம்பர் 1919 வேர்ல்டு வார் 1 எண்டார் அந்த டேல 30th நவம்பரை ஆர்மிஸ்டைஸ் டேன்னு வச்சாங்க. அந்த ஆர்மிஸ்டைஸ் டே அப்படியே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆர்மிஸ்டைஸ் டேல என்ன செய்வாங்க, பாப்பி கஞ்சா செடி இருக்குல்ல, அந்த கஞ்சா செடியோட ஃப்ளவர், பாப்பி ஃப்ளவர், அதை வந்து ஒரு சாம்பிளாக கொடுத்து என்ன செய்வாங்க, அதை பார்த்து அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பாப்பி, இன்ஃபேக்ட் பாப்பி டேன்னு சொல்லுவாங்க. இது இந்த ப்ராக்டிஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் டயத்தில் வந்துகிட்டு இருந்தது. அந்த பிரிட்டிஷ்டேருந்து நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரும்போது நம்மளும் என்ன செஞ்சோம், நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய சாக்ரிஃபைஸை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நாள் வைக்காமல் ஒரு 1 வீக் கழிச்சு, எவ்வளோ 30 நவம்பர்லேருந்து 1 வீக் கழிச்சு எவ்வளோ ஆகுது, 7 டிசம்பர் எவ்ரி இயர் வந்து 7 டிசம்பர் நம்ம வந்து 1949லேருந்து டிக்ளேர் பண்ணி 1957 டிசம்பர்லேருந்து 51 52 ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஃப்ளாக் டே